க்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் சுயாதீன குழு 17 27,885 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 22,513 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையாக 5,93,187 காணப்படுகின்றது. அளிக்கப்பட்ட வாக்குகளாக 3,79,000 செல்லுபடியான வாக்குகளாக 3,25,312 காணப்படுகின்றது. நிராகரிக்கப்பட்ட 2,707 காணப்படுகின்றது. தமிழத்தாயகமான யாழ் தேர்தல் தொகுதியின் மானிப்பாய் தேர்தல் முடிவு கூட தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த முடிவுகளை பார்க்கும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தி 10,059 வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேசிய கட்சிகளை பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி மானிப்பாயில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. 30.94% வாக்களை அந்த கட்சி பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 4,386 வாக்களை பெற்றிருக்கிறது. 13.49% அவர்களின் வாக்கு வீதமாக காணப்படுகிறது. ஜனநாயக தமிழ் சங்க சின்னம் 3,443 வாக்களை பெற்றிருக்கிறது. 10.59% அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,751 வாக்களை பெற்றிருக்கிறது. 8.46% அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் சுயாதீன குழு 17 2,413 வாக்களை பெற்றிருக்கிறது. அவர்கள் பெற்ற வாக்கு வீதமானது 7.42 காணப்படுகின்றது. மொத்தமாக மானிப்பாய் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 60,146 காணப்படுகிறது. அவர்களில் 36,000 பேர் மாத்திரமே தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். செல்லுபடியான வாக்குகளாக 32,516 காணப்படுகிறது. 3,484 நிராகரிக்கப்பட்ட வாக்குகளும் மானிப்பாய் தேர்தல் தொகுதியில் பதிவாகி இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் ஊர்காவல்துறை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 3,296 வாக்களை பெற்றிருக்கிறது. 24.98% வாக்களின் அடிப்படையில். அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சி 2,626 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 10 ஆகும். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியானது 2,116 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட வாக்களில் 16.04%. அதேபோன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1000 வாக்களை பெற்றிருக்கிறது. 7.58%. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 24 வாக்களை பெற்றிருக்கிறது. அது பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதமானது 4.73 காணப்படுகிறது. மொத்தமாக ஊர்காவல்துறை தொகுதியில் 24,842 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் 14,950 பேர் வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் அளிக்கப்பட்ட வாக்களில் செல்லுபடியான வாக்குகளாக 13,192 காணப்படுகிறது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 1,758 பதிவாகி இருக்கிறது. இதுவே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் ஊர்காவல்துறை தொகுதிக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது. அதேபோன்று மற்றும் காணப்படுகின்றது. தொடர்ந்து மகனூர் அதாவது கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை தேர்தல் தொகுதிக்கான முடிவு கூட எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியானது 47,514 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட வாக்களில் 69.60% அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி 12,703 வாக்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 2,299 வாக்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,574 வாக்களையும் பெற்றிருக்கின்றன. சர்வஜன அதிகாரம் 1,187 வாக்களை பெற்றிருக்கிறது. இது அந்த அளிக்கப்பட்ட வாக்களில் 1.74% காணப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1,06,067 காணப்படுகிறது. 73,512 பேர் தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் 68,269 பேர் மாத்திரம் செல்லுபடியான வாக்களை செலுத்தியிருந்தார்கள். 5,243 பேரின் வாக்குகள் இங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை தேர்தல் தொகுதிக்கான முடிவாக
காணப்படுகிறது. தொடர்ந்தும் அதிகமான தேர்தல் முடிவுகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. நாங்கள் அடுத்ததாக யாழ் தேர்தல் தொகுதியின் கிளிநொச்சிக்கான தேர்தல் முடிவும் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அந்த முடிவுகளின் இலங்கை தமிழரசு கட்சி 23,293 வாக்களை பெற்றிருக்கிறது. 43.474 வீத அடிப்படையில். தேசிய மக்கள் சக்தி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது. 8,717 வாக்களை பெற்றிருக்கிறது. 16.37 வீத வாக்களின் அடிப்படையில். ஐக்கிய மக்கள் சக்தி 8,557 வாக்களையும், யாழ்ப்பாணம் சுயாதீன குழு 17 2,098 வாக்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,497 வாக்களையும் பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 96,953 காணப்படுகின்றது. இவர்களில் 59,770 பேர் மாத்திரம் வாக்களித்திருந்தார்கள். அவர்களில் 53,252 பேர் செல்லுபடியான வாக்கை செலுத்தியிருந்தார்கள். அதிகபட்சமாக 6,518 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவாகி இருந்தது. அதிகமான நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இது காணப்படுவதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது யாழ் தேர்தல் மாவட்டத்தின் கிளிநொச்சி தொகுதிக்கான முடிவாக காணப்படுகிறது. பக்கமாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 5,681 வாக்குகள். கடந்த முறை அந்த 4 முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய பட்டியல்களில் அவர்கள் இல்லை. இரண்டாம் இடத்தில் இலங்கை தமிழரசு இந்த முறை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறையை பொறுத்தவரையிலே 7,200 வாக்குகள் தபால் மூலமாக அவர்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. சுயாதீன குழு 17ஆம் இலக்கம் 3,548 வாக்குகளை முறை பெற்றுக் கொண்டார்கள். கடந்த முறை அவர்கள் இந்த தேர்தலில் இல்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டிருக்கக்கூடியவர்கள் 2,600. கடந்த முறையை பொறுத்தவரை 2020 தேர்தலிலே 3,223 வாக்குகள். ஆகவே அவர்களுடைய வாக்குகளும் சரிவடைந்திருக்கிறது. கடந்த முறை தேர்தலிலே கணிசமான தபால் மூல வாக்குகளை பெற்றக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மான் சின்னம் 4,347. இம்முறை சின்னமும் இல்லை. அவர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த முதல் 4 தரவரிசைக்குள்ளே அவர்களும் இல்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3ஆம் இடத்திலே 2020ஆம் ஆண்டில் இருந்தார்கள் 3,291. இம்முறை பட்டியலுக்குள்ளேயே அவர்கள் இல்லை என்பதுதான் முக்கியமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது சுயாதீன குழு கேஸ் சிலிண்டருக்கு 9,277 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இம்முறை அவர்கள் இந்த பட்டியலுக்குள்ளேயே இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி 7,640. இந்த முதல் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கூடிய 4 இடங்களுக்குள் அவர்கள் இல்லை. சுயாதீன குழு சங்கு 4,207 ஜனாதிபதி தேர்தலை பெற்றுக் கொண்டார்கள். இம்முறை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் இந்த பட்டியலுக்குள்ளே வரவில்லை என்பது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலும் அப்படித்தான். 2,250 வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக் கொண்டவர்கள் அதை இரட்டிப்பாக மாற்றி இந்த வெற்றியை இம்முறை கொண்டாடப் போகிறார்கள். 5,681 வாக்குகள் இம்முறை அவர்களுக்கு கிடைத்தது.